இந்த ஒரு பேஸ்லைன் டோபமைனும் பேசிக் டோபமைனும் வந்து ஒரு ஹார்ட் பீட் செல் மாதிரி, நம்ம இங்கே ஒரு லைன் வரும் ஹார்ட் பீட் செல் மாதிரி. ஸோ அப்படி வர்ற அந்த ஒரு ஹார்ட் பீட்டை வந்து பேசிக் டோபமைன் மூலியமாக நம்ம அப்பப்போ பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ பூஸ்ட் பண்ணும்போது லைட்டாக அப் பண்ணோன்னா அது திரும்ப கீழே வரும், கீழே வந்து திரும்ப பேஸ்லைனுக்கு வந்து திரும்ப நீங்கள் அப் பண்ணும்போது அப்பாகி டவுன் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்கிற பிரச்சனை என்ன, இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். ஸோ பேஸ்லைன் டோபமைன் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட நாளார்ந்த வாழ்க்கை, நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வர்றோம் அப்படிங்கிறதுக்கான சாதாரணமான ஒரு மோட்டிவேஷன். ஆனால் அந்த ஒரு மோட்டிவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் க்ரியேட் பண்ணுது. அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் மூலியமாக தான் இப்படி போய்கிட்டு இருக்கிற இந்த ஒரு டோபமைன் லைட்டாக அப் ஆகும். அப்படி ஆகும்போது தான் நமக்கு ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ஃபீலே க்ரியேட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணாலோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாலோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தாதான் அப்பாகும். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்ம் டோபமைன் பூஸ்ட், இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம எதுக்காக ஷார்ட் டேர்ம் டோபமைன் பூஸ்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறோம், கேம்ஸ் விளையாடுறோம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சாங்ஸ் கேட்குறோம், டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது கூட சாங்ஸ் டான்ஸில் கூட ஒரு அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது.